வணக்கம் மக்களே. அதாவது நாளை தமிழர் திருநாள், தைப்பொங்கல் திருநாள் தமிழகத்தில் கொண்டாடுறோம். இதே நாளில் மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாடுகளிலும் இந்த பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதாவது நம்ம அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் மகர சங்கராந்தி, அதாவது சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. சங்கராந்தி என்பது சூரியனை வழிபடும் ஒரு வழக்கம். அதாவது வான்வெளி பயணத்தில் சூரியன் மகர ராசிக்கு மாறும் இந்த நிகழ்வு தான் மகர சங்கராந்தி. இதை குஜராத்தில் பார்த்தீங்கன்னா உத்தராயணம்னு சொல்லுவாங்க. இங்கே எப்படி நம்ம தை திருநாள் முதல் நாள் வந்து தை பொங்கல்னு சொல்கிறோமோ, அதே போல் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போகினா போகி பண்டுகா, நாளை பொங்கல் அது பெத்த பண்டுகா, மாட்டுப்பொங்கல் அங்கே மட்டு பண்டுகா, மற்றும் இங்கே நம்ம சொல்கிற காணும் பொங்கல் கனும பண்டுகான்னு சொல்லி அங்கே கொண்டாடுறாங்க. அதே போல் பிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, லாவோஸ், ஸ்ரீலங்கா, நேபாள், மியான்மர், இன்னும் பல நாடுகளில் இந்த மகர சங்கராந்தி விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. அதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதம் இருந்து நிறைய பேர் ஐயப்பனை காண தரிசனம் செய்ய இருமுடி கட்டி சபரிமலை போயிட்டு வந்திருப்பாங்க. பட் மகர ஜோதியை அவங்க பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மாலை 6:15 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் அண்ணாமலை நகரில் உள்ள ஐயப்பன் திருக்கோயிலில் மகர ஜோதி நாளை நடைபெற இருக்கு. மகர சங்கராந்தி அன்னைக்கு மகர ஜோதி நடைபெறுகிறது ஒரு சிறப்பான விஷயம். ஆண்கள் பெண்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசித்து அந்த மகர ஜோதியை காணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் மக்களே.